ரொம்ப சூப்பராக இருக்குது சார். இன்டர்வல் பிளாக் செம்மையாக இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் ஆக்டிங், நாஞ்சில் சம்பத் சார் ஆக்டிங், எல்லாரும் ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. ஸோ குல் சுரேஷ் ஆக்டிங்கும் ரொம்ப முக்கியமான ஆக்டிங்காக இருந்தது இந்த படத்தில் கிளைமேக்ஸில். ஸோ நல்லா வந்திருக்கு சார். தாராளமாக ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து பார்க்கலாம் சார். சார் கான்செப்டா பாடல்கள் வந்துட்டு கமர்ஷியலான இல்லை சார், கதையோட தான் சார் பாடல்கள் இருக்கு. அந்த ஹீரோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது கதையோட சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு சார். ஸ்பெஷலான விஷயம்னா வந்துட்டு ஒரு லோவர் கேஸ்ட் பையன் எப்படி அடுத்த கட்டத்துக்கு ஒரு டீச்சரோட உதவியோடையும் ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கிற ஒருத்தர் நாஞ்சில் சம்பத்தோட உதவியும் அடுத்த கட்டத்துக்கு போறாரு அப்படிங்கிறது தான் சார் கதை. ஸோ சத்யராஜ் சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காரு பேச வேண்டிய விஷயங்கள்ல. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம் சார். இந்திய இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம். நல்ல ஒரு கருத்துள்ள படத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது திசை மாறி போகிற பசங்க மத்தியில் வந்து இன்னைக்கு ஒரு காலேஜில் நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்குற படம் மட்டும் இல்லாமல் அது நல்ல ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து படிக்க முடியாமல் இருக்கும்போது ஒரு கோட்டால வந்து படிக்கும்போது அந்த அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்கிறத வந்து மையமாக வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நல்லா பார்க்க வேண்டிய படம், இந்த இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம். சூப்பர், நல்லா இருக்குது. சத்யராஜ் நல்லா நடிச்சிருக்காங்க, கூல் சுரேஷ் நல்லா நடிச்சிருக்காங்க, அலெக்ஸ் சார் நடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் அனீஸ் பிரபு சார் நல்லா எல்லாருமே நல்லா சூப்பரா அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் நல்லா இது பண்ணுறாங்க. ஒரு புள்ள வந்து மேல் படிப்பு படிக்க முடியாத டாக்டர் படிக்கணும்னு சொல்லும்போது படிக்க முடியாத பொண்ணு சூசைட் பண்ணும்போது அதனோட வலி ரொம்ப அது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா உண்மையில அவங்களுக்கு அந்த வேதனை வலிகள் எல்லாமே தெரியும். பார்க்க வேண்டிய படம், கருத்துள்ள படமா சொல்லியிருக்காங்க. எழுதி இயக்கி நடித்திருக்கக்கூடிய அலெக்ஸினுடைய நடிப்பு வெடிப்புறவும் துடிப்பாகவும் இருந்தது. ஒரு இரத்தத்தை உறைய வைக்கிற நடிப்பாக அலெக்ஸினுடைய நடிப்பு இருந்தது. சத்யராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். ஏழை மக்களுக்கு கல்வியை, சமூக நீதியை பேசுகிற படம் இந்த படம். அதுல என் கேரக்டருக்கு பேரு அண்ணாதுரை, அந்த பேரையே வைக்க விடலை தணிக்கை துறை. 48 இடத்துல கட் பண்ணி தான் இந்த படம் இன்னைக்கு வந்திருக்கிறது. வாழைப்பு மலர்ந்தே தீரும் அப்படின்னு என்னுடைய வசனம் கூட இந்த படத்துல இடம்பெறல. ஆகவே தணிக்கைக்கு பிறகும் படம் விறுவிறுப்பாக வந்திருப்பது பல பேருக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம். தயாரித்திருக்கின்ற எட்வின் பிரபு ஒரு வில்லன் வேடத்தில் வருகிறார். தமிழ் திரையுலகத்திற்கு பிரபு என்கிற வில்லன் கிடைத்து விட்டார். அதை தமிழ்நாடு சினிமா அவரை கொண்டாட போகிறது. கொள்கைகளை அவங்க ஃபாலோ பண்ணி எடுத்திருக்காங்க. சேக்குவாரி என்ன ஒரு மாற்றத்தை ஒரு நாட்டில் புரட்சி கொண்டு வரணுமோ இவங்க தீண்டாமைங்கிற ஒரு ஜாதியை வந்து அடக்குமுறையில போயிட்டு இருக்கிறத வந்து எல்லாருக்கும் சமகல்வி எல்லா சலுகைகளும் கிடைச்சிட்டுன்னா தீண்டாமை ஒழிக்கப்படும். இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். இதுல சத்யராஜ் சார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, நாஞ்சில் சம்பத் சாரும் நல்லா கொடுத்துருக்காங்க. அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து மாற்றத்தை உண்டாக்குற அளவுக்கு மிக சிறப்பா இருக்கு. படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம். எங்களுக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் சார் சொல்ற ஒவ்வொரு அழுத்தமான வார்த்தைகள், சத்யராஜ் சொல்ற சாரோட நல்ல பர்ஃபார்மன்ஸ். அவர் எப்பவுமே கொஞ்சம் நெக்கலா ஒவ்வொரு டைலாக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அது இல்லாம நல்லா இருக்கு. அதாவது ஒரு ஆழமா அழுத்தமா மனசுக்குள்ள பதிகிற அளவுக்கு சிறப்பா இருக்கு. சரிங்களா, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டுக்கு ஒரு நல்ல புரட்சி கொண்டு வர அளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு படம். சரிங்களா.